ஓணத்துக்கு வந்து நல்லா லுலுவில் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோமா. நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளரிக்காய் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக எடுப்போம். ஏன்னா இது வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆக்டிவாக இருக்கும், மினரல்ஸ் ஜாஸ்தி இதில். ஸோ இந்த குட்டி கேரட் வந்து இந்த பேபி கார்ன் குருமாக்கு வாங்கினது, அது கொஞ்சம் பாக்கி இருக்குது. என்றைக்குமே மீந்து போன அந்த கால் கேரட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு செலவழிச்சிட்டு நியூ செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளரிக்காய் கூட்டு, மிளகு கூட்டல்னு வேணால் சொல்லிக்கலாம். நான் வந்து ரெட் சில்லிஸ் மிளகா வத்தலே போடாமல் வெறும் மிளகு ஜீரகம் மட்டும், மிளகு ஜீரகம் தேங்காய் அரிசி மாவு அரைச்சி விட்டு மிளகு கூட்டல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் சின்ன டம்ளரால், ஏக்தம் ஸ்மால் கிளாஸால் 1.5 டம்ளர் மூங் டால் பயத்தம்பருப்பு போட்டுருக்கேன். அதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து குக்கர் சிம்மில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நறுக்காமல் அப்படியே இருக்குது. ஸோ நான் வந்து இது சிம்மில் பாதி வெந்துடும் பருப்பு இதுலேயே. அதுக்குள்ளே மடமடன் இதை நறுக்கி அதில் போட்டாக்க குக்கிங் டைம் வில் பி ஃபாஸ்டர். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறவங்களுக்கு பிடித்திருந்தால் ஃபாலோ செய்யவும். நறுக்கிட்டு பார்க்கலாம். ஸோ இவருக்கு மகேஷ்க்கு வந்து இந்த மாதிரி பெருசாக தெரிய இருக்கணும் கூட்டு. அதனால் நான் அப்படி நறுக்கியிருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் குழஞ்சா பொடிசலான்னா அது ஒரு மாதிரி வாயில் ஈஷும். இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதே சைஸ்க்கு இந்த குட்டி கேரட், பேபி கேரட்ஸுங்கிறதுனால நான் இவ்வளோ டைனியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம நறுக்கிற டயத்துக்குள்ளே பாதி வெந்துடுச்சு பருப்பு. இப்போ இந்த இதை போட்டுடலாம். வெள்ளரிக்காயை போட்ட பிற்பாடு நம்ம வந்து கேரட் அண்ட் தக்காளி போட்டுக்கலாம். நான் கலரி விட்டுட்டேன், இருந்தாலும் கேமராக்காக பண்ணுறேன் இன்னொரு வாட்டி. நம்ம பருப்பு ரொம்ப நேரமாக வெந்துன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது கறிகாயெல்லாம் சேர்த்து ஒரு சேர கூட்டு வந்து ரோடு மாதிரி அங்கங்கே ஓடக்கூடாது, கரெக்டாக சேர்ந்தாப்பில் இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அது வந்து டயட் சீரீஸாக இருந்தால் அப்படியே நீங்கள் ஒரு 3 பவுல்ஸ் இல்லை 2 பவுல் கூட்டு, 1 பவுல் சூப்பு எதானு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கலாம். இல்லை இப்போ வின்டர் வந்துட்டே இருக்கு. ஐ திங்க் இந்தியன் டொமைனில் வின்டர் இஸ் ஆல்ரெடி தேர். மழைக்காலம் வந்துடுது. ஸோ அப்போ வந்து லைட் ஆன் ஸ்டொமக் ஏர்லி டின்னர் இஸ் வெரி பெஸ்ட். அப்போ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எனி 1 சூப் ஃபாலோட் பை இந்த கூட்டு. அப்படி இல்லைனாக்கா 2 to 3 சப்பாத்தி ஒரு ஃபுல் பவுல் கூப்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடி ஒரு 6 விசில் விட்டுடலாம். 4 விசில் போதும். பட் 5-6 விசில் விட்டால் எல்லாரோட ஏஜ் குரூப்பையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, சின்ன குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்கா அது வேகாமல் இருந்தால் அவங்களுக்கு டைஜஷன் கஷ்டம். ஸோ நல்லா குழைய வேக விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பருப்பு பாதி மலர்ந்து வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ குக்கிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பர்னரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த காலத்தில் அங்கே தான் நம்ம கொஞ்சம் சொதப்புறீங்க இந்த சின்ன பசங்க. ஸோ இந்த நிறைய மிளகு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் அரிசி மாவு, ஒரு குட்டி கப் தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுருங்க. இந்த கூட்டு ஆன உடனே நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு பெருங்காயத்தோட கூட்டுக்கு மேலே கருகப்பிள்ளையை ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்டு இந்த தாளிதத்தை அதில் ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்த கொட்டின கையோட நம்ம வந்து குக்கர் திறக்க வந்தவுடனே நம்ம வந்து இந்த அரைச்சது மிளகு, ஜீரகம், தேங்காய், அரிசி மாவு அரைச்சதை விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே கருகப்பிள்ளை போட்டு தாளிச்சு கொட்டி ஒரு கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இது தொட்டுக்கிற கூட்டாவும் சத்யாவோடையோ ஓணம் வரதுனால சொல்கிறேன் பரமாறலாம். இப்போது இதுவே வந்து உங்களுக்கு ஓணத்தன்னைக்கு கார்த்தால தான் வந்து ப்ரீமியர் ஆகும். எப்போவுமே ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. அது 4 பேருக்கு சமைக்கிறோமோ, 40 பேருக்கு சமைக்கிறோமோ, 400 பேருக்கு சமைக்கிறோமோ, கடைசி டயத்தில் அலறி பிடிச்சிட்டு 15th ஓணம்னா இன்றைக்கி மார்னிங் போய் கறிக்காயை வாங்கி எதுக்கு இல்லை, ஒரு வீக்கெண்ட்ஸாக வேறு இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு இல்லை ஆன்லைனில் வாங்கி அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலியோட நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 4-5 விசில் வரத்துக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அரைச்சி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இது மிளகு கூட்டல்ங்கிறதுனால சேர்த்த தேங்காய் கொஞ்சம் அதிகம் வேணும். நான் பேலியோ டயட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கோகோனட் வந்து டயட்டில் அலவுடு. உங்களுக்கு அலவுடு இல்லைனா நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை போட்டாமலே இருக்கலாம். மிளகு போட்டால் நிச்சயம் கோகோனட் தான் அது சரி கட்டும். ஸோ நல்லா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதுக்கு காரம் வேறு கிடையாது, மிளகு தான். பார்த்தானா நிதானமாக போடுங்க, ஓவராக போட்டுறாதீங்க, ரொம்ப உரைச்சிடும். மிளகு வந்து துளினாலும் அப்படியே நாக்கில் சுரியிலணும். ஸோ வந்து இன்னும் அது 1.5 ஸ்பூன் நம்ம ஜீரகம் போட்டோம்.
இப்போ இதை நன்னா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப் தெரியணும் என் ஹஸ்பண்டுக்கு, அது மாதிரி நான் சமைச்சிருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன டேஸ்ட்டோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகு, ஜீரகம், தேங்காய், அரிசி மாவு விட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பொரியறதுக்கு. கருவேப்பிலை அது மேலே போட்டோம். இதில் வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு, சின்ன கடுகாக ஊர்லேருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் பெருமாள் ஸ்டோர்ஸ்லேயும் அபுதாபி ஃப்ளோர் மில்ஸ்லேயும் நம்ம ஊர் கடுகு ஜம்முன்னு கிடைக்கிறது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 கடையுமே நான் டேக் பண்ணுறேன், லிங்க்கு போய் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி ஃபோம்ஸ் வரும், பபிள்ஸ் வரும், அப்போ அது ஒரிஜினல். அது இது லுலு ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் அந்த டாப்பர் ஹனிலெலாம் கிடைக்கிற மாதிரி அது மூடி வந்து அழகாக திறக்க வருது. ஸோ அந்த ஹோல் வழியாகவே உங்களுக்கு எண்ணெயை ஊற்றுறதுனால கம்மியாக செலவாகுது. இப்போ இது நல்லா வந்து எல்லாம் குக்கிங் டிப்ஸு. இது நல்லா வந்து வெடிச்சுட்டு இது அப்படியே பாருங்கள், இப்படி இடணும். மிளகு ஊட்டல்னா அந்த கருகப்பில் மேலே அந்த தேங்காய் எண்ணெயோடு அந்த தாளினா சேர்ந்தாதான் அந்த மிளகுட்டனுக்கு டேஸ்ட்டு. ஸோ கேரளா சைட் குக்கிங் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு தடுக்கா ஒரு தாளிதம் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். பட் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கனாலே மிளகு சம்மந்தமாக எந்த ஒரு கூட்டானோ எது பண்ணாலுமே, மிளகு சேவை எதுவாக இருந்தாலும் மிளகு சம்மந்தப்பட்ட சமையலில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். இப்போ கூட்டு நல்லா கொதிச்செடுத்து இறக்கிடலாம். இது சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம், பிளெயினாக பவுலில் அப்படியே சாப்பாடோட சர்வ் பண்ணலாம், டயட் சீரீஸ் சர்வ் பண்ணலாம், தொட்டுக்கிற கூட்டாக சர்வ் பண்ணலாம், சத்யாவில் ஒன் ஆஃப் த ஐட்டமாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த எல்லோ கலர் வெள்ளரிக்காய் வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு கறிகாய், நிறைய மினரல்ஸ் உண்டு, வெயிட் போடாது, டயட் சீரீஸ்க்கு ரொம்ப ஏற்ற ஒரு கறிகாய். இப்போ ஓணம் அதனால மார்க்கெட்டில் எல்லா இடங்கள்லையும் இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா கிடைக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரையிலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் மறுபடியும் ஓண அம்சங்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி, prosperous, joyous, successful Onam. Thank you.